இந்த 130வது பிறந்த நாளை முன்னிட்டு கைதே மில்லத் அவர்களின் உரிமை மீட்பு குழு சார்பாக இங்கே மரியாதை செலுத்த வந்திருக்கிறோம். அவர் அரசியலாகட்டும், விடுதலைக்காக இருக்கட்டும், இல்லை பிசினஸ் ஆகட்டும், அவர்கள் மிக சிறந்த அனைவருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு தலைவர் என்பதில் இதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் அனைத்து கட்சியும் அனைத்து சமூகத்தினரும் வந்து இங்கே மரியாதை செலுத்தும் விதமாக இங்கே நடைபெற நிகழ்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது பெருமைப்படுகிறோம். அது மட்டுமல்ல, இன்றைய கால சூழ்நிலையில் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக, அனைத்து தலைவர்களுக்கும் எடுத்துக்காட்டாக, தொழில் முனைவோருக்கும் எடுத்துக்காட்டாக, நாட்டுக்காக எண்ணற்ற தியாகிகள் இருக்கும் பட்சத்தில் இவரும் ஒரு மிகப்பெரிய தலைமையில் இருந்து இந்த நாட்டுக்காக போராடியவர் என்றதை இந்த நேரத்தில் அவரை பெருமை கொள்கிறோம். உலக மனித நேயத்திற்காகவும், இந்திய தாய் திரு நாட்டிற்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழர்களுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு மா மனிதர்தான் அல்ஹாஜ் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். தாய்மொழி தமிழ் இந்தியா முழுதும் பொது மொழியாக இருப்பதற்காக வேண்டி நாடாளுமன்ற அவையிலும் அரசியலமைப்பு சட்ட நிலையிலும் குரல் கொடுத்தவர் தமிழகத்திலே பிறந்த காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். பாராளுமன்ற தேர்தலிலே தொகுதிக்கே செல்லாமல் வெற்றி பெற்றவர்களிலே விரல் விட்டு சிலரை எண்ணலாம். அதிலே மிக முக்கியமானவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். தொடர்ந்து 3 முறை அவ்வாறு தாம் பிறந்த பூமியில் அல்லாமல் அருகே உள்ள கேரளாவிலே அவர் வெற்றி பெற்றவர். ஒரு தமிழ் நாட்டை சார்ந்தவர் கேரளாவிலே தொடர்ந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க அளவுக்கு மக்களால் நேசிக்கப்பட்டவர் காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே இருக்கக்கூடிய சகோதர இந்து, முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக பல கல்லூரிகளை உருவாக்கியவர் காயிதே மில்லத் அவர்கள். அது மட்டுமல்ல, அரசினுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை அரசுக்கு தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி எடுத்து சென்று மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மாமனிதர், எளிமையின் சின்னம். அத்தகைய ஒரு மனிதருடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவோம். அவர் பிறந்த அந்த நன்னாளில்தான் நானும் பிறந்தேன் என்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக நாம் என்றென்றும் காயிதே மில்லத் அவருடைய நினைவுகளை மறக்காமல் அவருடைய சேவைகள் பின்பற்றி அவரை போன்று மக்களுக்காக நாமும் சேவை செய்வோம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் அவனால் அனுப்பப்பட்ட நல்ல மனிதர்களில் ஒருவராக கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. அந்த முன்மாதிரியை பின்பற்றி இன்று செயல்படக்கூடியவர்களில் நமக்கு மிகவும் பரிச்சயமான எஸ்எம் ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்கள் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்காகவும் அவர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் பாடுபட்டு வருகிறார்கள். அல்லாஹு தாலா எஸ்எம் ஹிதாயத்துல்லா சாஹிப் அவர்களுக்கும் உயர்வை தந்தருள்வானாக என்று துஆ செய்து நாங்கள் அவர்களுக்காக பிரார்த்தித்தோம். ஹாஜியாருக்காகவும் பிரார்த்திக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.